வணக்கம். Unit 3 Magnetic Effects of Current and Magnetism, Volume 3, page number 153 ல இருக்க questions. Question number 15, 16 and 17 க்கான solutions தான் பார்க்க போறோம். Question number 15 என்னன்னு பார்த்தோம்னா, question number 15. A current loop consists of two identical semicircular parts, each of radius capital R. One lying in the XY plane and the other in the XZ plane. If the current in the loop is I, small I, அப்படின்றது அந்த loopல போயிட்டு இருக்க current அப்படின்னா, the resultant magnetic field due to the semicircular parts at their common center is. So இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். இதுக்கான ஷார்ட்கட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடி. எப்பன்னா கொஸ்டின் நம்பர் 10ல நமக்கு ஒரு ஷார்ட்கட் டெரைவ் பண்ணியிருக்கோம். என்ன ஆர்க் ஷேப்ல இருந்தாலும் அது சென்டர்ல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன அப்படின்னு பார்த்துருப்போம். அந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா சிம்பிளா சால்வ் பண்ணலாம். சப்போஸ் இது ஒரு 3 டைமென்ஷனல் கார்ட்டீசியன் ஆக்சிஸ், எக்ஸ் ஒய் அண்ட் இசட் ஆக்சிஸ். நான் என்ன பண்றேன், இதுல ஒரு செமி சர்க்கிள் ஆர்க் ஷேப்ல இருக்கிற ஒரு காயில நான் வந்து எக்ஸ் ஒய் பிளேன்ல வைக்கிறேன். அதுல கரண்ட் ஃப்ளோ டைரக்ஷன்ன்றது இந்த ஆரோ மார்க், எல்லோ ஆரோ மார்க் டைரக்ஷன். இந்த சர்க்குலர் ரிங் அப்படின்றது, செமி சர்க்குலர் ரிங் அப்படின்றது XY பிளேன்ல இருக்கு. ரிமைனிங் பார்ட்ஸ் என்ன பண்றேன், XZ பிளேன்ல நான் மடக்கி வைக்கிறேன். அங்க கரண்ட் ஃப்ளோ டைரக்ஷன்றது இந்த டைரக்ஷன். ஸோ கம்ப்ளீட்டா ஒரு சர்க்கிள்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கோம். நம்ம என்ன பண்றோம், இதுல கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்றது சம் பர்டிகுலர் டைரக்ஷன்ல ரைட் அண்ட் தம்ப் ரூம்ல வச்சு நம்ம சால்வ் பண்ணுவோம். அப்படின்னா இந்த ரெண்டு செமி சர்க்கிள் காயில்ல பார்த்தோம்னா ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்றது இந்த சென்டர்ல சம்வேர் எய்தர் இந்த போர்டுக்கு அப்பர் டைரக்ஷன்ல இருக்கலாம், இல்லாட்டி டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கலாம். ஸோ இதுக்கு ஷார்ட்கட்னு பார்த்தோம்னா நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். சப்போஸ் இது ஆர் அப்படின்றது கேபிட்டல் ஆர் ரேடியஸ்ன்றது ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கு. ஐன்றது கரண்ட் அப்படின்னு வச்சுப்போம். சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பி அப்படின்றது மியூ நாட் ஐ பை 4πr இன்ட்டு ஆல்பா. ஆல்பா அப்படின்றது என்னன்னா இன்னர் ஆங்கிள்னு பார்த்துருப்போம். இந்த டைரக்ஷன்ல சப்போஸ் இந்த டைரக்ஷன்ல ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி அப்படின்றது வெக்டர் அப்படின்னா ரிசல்டன்ட் வெக்டர் இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு வச்சுக்கோம். விச் மீன்ஸ் போர்டுக்கு வெளியே வருது அப்படின்னு வச்சுக்கோம். அப்படின்னா XY பிளேன்ல இருக்கிற காயில்னால வர்ற செமிசர்குலர் ரிங்னால வர்ற மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் திஸ் பாயிண்ட் வரும். BXY அப்படின்றது மியூ நாட் ஐ பை 4πr. பட் செமிசர்குலர் ரிங்ல இருக்க இன்னர் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா பை ரேடியன். ஸோ இந்த பைங்கிற சப்ஸ்டிட் பண்றோம் ஆல்பா வேலை அப்படின்னா BXY அப்படின்றது மியூ நாட் ஐ பை 4r. ஸோ இதே மாதிரி XZ பிளேன்ல எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும், அதனால வர காயில்னால வர மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த சென்டர்ல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு த காயில் லொகேட்டட் இன் த பிளேன் XZ பிளேன் அப்படின்னு பார்த்தோம்னா BXZ அப்படின்றது மியூ நாட் ஐ பை 4πr, ஆல்பா அப்படின்றது பை ரேடியன். ஸோ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா மியூ நாட் ஐ பை 4r. நமக்கு கேட்டிருக்கிறது ஒவ்வொரு பிளேன்ல இருக்கிற காயில்னால இல்லாட்டி ரிங்னால வர மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னன்னு கேட்கல, சென்டர்ல அதோட ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னன்னு கேட்டுருக்காங்க. ஸோ நார்மலா மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது வெக்டர் பி வெக்டர். இந்த வெக்டர் குவான்டிட்டி அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டாட் ப்ராடக்ட் எடுத்துப்போம். ரெண்டு வெக்டர் இருக்கு அப்படின்னா ரிசல்டன்ட் வெக்டர் மேக்னெட்டிக் வேணும் அப்படின்னா நம்ம டாட் ப்ராடக்ட் எடுத்து பண்ணுவோம். அதே தான் வரும். ஸோ ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு பி வெக்டர் ஆர் பி மேக்னெட்டிக் மாடுலஸ் ஆஃப் பி அப்படின்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் BXY ஸ்கொயர் பிளஸ் BXZ ஸ்கொயர் ரெண்டுக்குள்ள டாட் ப்ராடக்ட் வைப்போம். 2BXY BXZ cos θ. இந்த தீட்டா அப்படின்றது எது, இந்த ரெண்டு வெக்டருக்கும் உள்ள ஆங்கிள். நார்மலா இந்த ரெண்டு வெக்டர்ங்கிறது ரெண்டுமே கார்ட்டீசியன் ஆக்சிஸ்ல இருக்கு, 90 டிகிரில இருக்கு. அப்படின்னா தீட்டா இந்த காஸ் தீட்டான்னு பார்த்தோம்னா தீட்டான்றது 90 டிகிரி ரெண்டு வெக்டருக்குள்ள ஆங்கிள். அப்படின்னா காஸ் தீட்டா என்ன ஆகும், 0 ஆயிடும். தீட்டாங்கிறது 90 டிகிரி, காஸ் தீட்டா அப்படின்றது 0 ஆயிடும். ஸோ நம்ம இருக்கிற வேல்யூ BXY அண்ட் BXZ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மேக்னெட்டியூட் கிடைச்சிடும். ஸோ பி அப்படின்றது since தீட்டாங்கிறது 90 டிகிரி, ஸோ காஸ் தீட்டாங்கிறது 0, ஸோ இந்த தேர்ட் டேர்ம்ங்கிறது 0 ஆயிடும். ஸோ ரிமைனிங் பார்ட்ஸ்ல வந்து BXY அண்ட் BXZ அதோட மேக்னெட்டியூட் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா மியூ நாட் ஐ பை 4r த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் த சேம் டைம் ரிப்பீட் ஆகுது. நம்ம மியூ நாட் ஐ பை 4rங்கிறது வெளியே எடுத்துடலாம், ஸ்கொயர் ரூட்டுக்கு வெளியே எடுத்துடலாம். எடுத்து என்ன ஆகும், பி அப்படின்றது மியூ நாட் ஐ பை 4r இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + 1. ஸோ 1 + 1 அப்படின்றது √2. ஸோ இங்கே 4r 2 இன்ட்டு √2 இன்ட்டு √2 பிரிக்கலாம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா பி அப்படின்றது மியூ நாட் ஐ பை 2√2r அப்படின்னு கிடைக்கும். ஆப்ஷன்ஸ்ல பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏல மியூ நாட் ஐ பை 2√2r இருக்கு. ஸோ இதுதான் நமக்கு தேவையான சொல்யூஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
கொஸ்டின் நம்பர் 16, இது பேஜ் நம்பர் 153ல இருக்கு. கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, a closely wound solenoid of 2000 turns and area of cross section 1.5 into 10 to the power minus 4 meter square carries a current of 2 ampere. It is suspended through its center and perpendicular to its length. So suspend பண்ணி வச்சிருக்காங்க எப்படின்னா, அதோட சென்டர்ல ஒரு த்ரெட் மாதிரி கட்டி அப்படியே ஒரு தாராஸ் மாதிரி தொங்க விட்டுருக்காங்க. அதில் ஆக்சர் இருக்க சென்டரில் மேண்ட் ஃபீல்டு பாஸ் ஆகிற மாதிரி வச்சுப்போம். allowing it to turn in a horizontal plane in a uniform magnetic field of 5 into 10 to the power minus 2 percent. Okay, which making an angle of 30 degree with the axis of the solenoid. So axis of the solenoid இருக்கும் magnetic field குள்ள angle னு பார்த்தோம்னா 30 degree. அப்படின்னா the torque on the solenoid will be, so இந்த external magnetic fieldனால இந்த solenoidல எவ்வளவு தூரம் திரும்பும், அதனால டார்க் எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா நம்ம கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். அபி சைன் தீட்டா இல்லாட்டி நபி சைன் தீட்டா அப்படின்னு பார்த்துருப்போம். அதே ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த 4 ஆப்ஷனில் பெஸ்ட் ஆப்ஷன், கரெக்டான ஆப்ஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா எடுத்துட்டோம் அப்படின்னா கிவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருந்தது 5 into 10 to the power minus 2 டெஸ்லா, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பார்த்தோம்னா 2000 டர்ன்ஸ், கரண்ட்ங்கிறது 2 ஆம்பியர், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்ங்கிறது 1.5 into 10 to the power minus 4 மீட்டர் ஸ்கொயர், angle between the magnetic field vector and the axis of the solenoid பார்த்தோம்னா 30 டிகிரி, டார்க் எவ்வளோ நியூட்டன் மீட்டர்ல. ஸோ ஃபார்முலாங்கிறது ரொம்ப சிம்பிள். டார்க் அப்படின்றது நபி சைன் தீட்டா NABI, என்னங்கிறது நம்பர் ஆஃப் டைம்ஸ், ஏங்கிறது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், பிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஐங்கிறது கரண்ட். ஸோ இங்கே எல்லா டேட்டாவுமே இருக்கு, நம்ம அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 2000 into 1.5 into 10 to the minus 4 into 5 into 10 to the minus 2 into 2 into sin தீட்டான்னு கிடைக்கும். sin தீட்டாங்கிறது 30 டிகிரி, sin 30 அப்படின்றது 1/2. ஸோ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா டாவ் அப்படின்றது 1.5 into 10 to the power minus 2 நியூட்டன் மீட்டர்னு இருக்கும். ஸோ ஆப்ஷனில் பார்த்தோம்னா ஷி ஆப்ஷன்ல 1.5 into 10 to the minus 2 இருக்கு. இதுதான் எக்ஸாக்ட் சொல்யூஷன். பட் இதை குழப்பறதுக்காகவே இப்போ 1.5ன்னு வேற ஒரு ஆப்ஷன் இருந்தது. ஸோ சூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை மட்டும் சூஸ் பண்ணுங்க. ஸோ ஆப்ஷன் சி அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கு. நார்மலாக கொஸ்டின் பெருசாக இருக்கு அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், சின்ன கான்செப்டாக இருக்கும். ஸோ கொஸ்டினை பார்த்தோன்னே பேனிக் ஆகக்கூடாது. கொஸ்டின் என்ன அப்படின்னு 17. A particle having a mass of 10 to the power minus 2 kilogram carries a charge of 5 into 10 to the power minus 8 coulomb. The particle is given in an initial horizontal velocity of 10 to the power 5 meter per second in the presence of electric field E vector and magnetic field P vector. ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு சார்ஜ் இருக்கு. இந்த சார்ஜோட மாஸ்ன்னு பார்த்தோம்னா 10 to the power minus 2 kilogram, சார்ஜ்னு பார்த்தோம்னா 5 into 10 to the power minus 8 coulomb. ஸோ இது வந்து ஒரு வெலாசிட்டி 10 power 5 மீட்டர் per second வெலாசிட்டியில் ஹரிசாண்டலாக போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இது கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த பார்ட்டிக்கலை ஹரிசாண்டல் டைரக்ஷன்லேயே மூவ் பண்ண வைக்கணும் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் எப்படி இருக்கணும், ஆர் எந்த டைரக்ஷனில் இருக்கணும் அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ இதை வந்து நம்ம சாப்டர் 5ல் ஒரு 15 பாயிண்ட் படிச்சிருக்கோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டருக்கும் உள்ள ரிலேஷன், அதாவது என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கும் எலக்ட்ரோமேட்டிக் ரேடியேஷனை பொறுத்த வரைக்கும், இல்லாட்டி எலக்ட்ரோமேட்டிக் வேவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதில் 2 பாயிண்ட் தான் கேட்டிருக்காங்க. 2 பாயிண்ட் கிளியராக தெரிஞ்சிருந்தா போதும், நம்ம இதனால சொல்யூஷனை கரெக்டாக கண்டுபிடிச்சலாம். 4 ஆப்ஷன் இருக்கு. இந்த 4 ஆப்ஷனில் எது பெஸ்ட், இல்லாட்டி எந்த பாயிண்ட்லாம் கரெக்டான ஆன்சர், கரெக்டான பாயிண்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம எலக்ட்ரோமேட்டிக் வேவ் எடுத்துப்போம். ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் இசட்னு ஒரு கார்டீசியன் ஆக்சிஸ்ல இருக்கு. இங்கே இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர் அப்படின்றது எக்ஸ்ல இருக்கு, இது எக்ஸ்இசட் பிளேன்ல இருக்கு. அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டர் அப்படின்றது XY பிளேன்ல இருக்கு. நார்மலாக இதை பார்த்தோம்னாலே இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டரும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டரும் பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும். ஷியோர், அப்படி இருந்தால் எலக்ட்ரோமேட்டிக் வேவ் ப்ராபகேட் ஆகும். அதனால தான் ஒரு பாயிண்டிங் வெக்டர் அப்படின்னு பார்த்துருப்போம். பாயிண்டிங் வெக்டர்னா ப்ராபகேஷன் வெக்டர் S வெக்டர் அப்படின்றது B கிராஸ் H அப்படின்னு பார்த்துருப்போம். E கிராஸ் B அப்படின்னு பார்த்துருப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர் கிராஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டர் அப்படின்னு பார்த்துருப்போம். இந்த ரிசல்டன்ட் வெக்டர் வந்து ப்ராபகேஷன் டைரக்ஷன் பார்த்துருப்போம். ஸோ இப்போ இன்னும் கொஸ்டின் முடியல. இந்த கொஸ்டின்ல 4 ஆப்ஷன் இருக்கு. விச் ஆர் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இஸ் பாசிபிள். 4 ஸ்டேட்மெண்ட்ல எந்த 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க.
ஸோ நார்மலா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டரும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டர் எப்படி இருக்கு, பெர்பெண்டிகுலரா இருக்கு. ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ E and B ஆர் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதரா இருக்கணும். தென் இந்த ப்ராபகேஷன் பார்த்தோம்னா E வெக்டரோட ப்ராபகேஷனும் B வெக்டரோட ப்ராபகேஷனும் ஒரே ஆக்சிஸ்ல இருக்கு. அப்படின்னா வெலாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஆக்சிஸ்ல இருக்கணும், ரெண்டுமே பெர்பெண்டிகுலரா இருக்கணும். அது ரிலேட்டட் என்ன ஆப்ஷன்ஸ் வருதுன்னு பார்த்தோம்னா செகண்ட் ஆப்ஷன் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் பார்ப்போம். போத் B வெக்டர் அண்ட் E வெக்டர் should be along the direction of the velocity. ஸோ வெலாசிட்டி டைரக்ஷன்லேயே அது ப்ராபகேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, தென் both B and E are mutually perpendicular and perpendicular to direction of velocity. So velocity directionக்கும் perpendicular, இது ரெண்டுமே perpendicular. அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். Then B and E should be along the direction of the velocity. So option 2 and 3 அப்படின்றதான் நமக்கு தேவையான சொல்யூஷன்.